பயங்கரமாக இருக்குது. ஆனால் இவன் பண்ணுறது சுத்தமாக சரியில்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்படி தான் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவ்வளோ ஒரு என்னத்த சொல்கிறது, ஃபஸ்ட் டேவே இப்படி தான் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. யாருன்னா நம்ம ஷெரீப் அவன் தான். நம்ம என்ன பண்ணுறான்னா, இந்த பையன்கள்கிட்டயே பேச மாட்டேங்கிறான், அங்கே இருக்க பாய்ஸ்கிட்டே பேச மாட்டேங்கிறான். பேசினா நான் பொண்ணுங்கள்ட்ட தான் பேசுவேன், நான் பேசினா பொண்ணுங்கள்ட்ட தான் பேசுவேன், நான் அப்படி தான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவன் வந்துட்டு நிக்சன் மாதிரி ஒழட்டிக்கிட்டு இருக்காப்புல. அண்ட் அந்த மாதிரி தான் இங்கே தொடுறது, அங்கே தொடுறது, இங்கே தொடுறது, கையை பிடிச்சி தொடுறது, கையை நீட்டுறது, அந்த மாதிரி நிறையா வேலை சிலிமிசம் வேலைலாம் ஃபஸ்ட் டேவே பண்ணிகிட்டு இருக்காப்புல. இன்னும் போக போக என்னென்ன பண்ண போறானுங்கிறது சத்தியமாக தெரில. அவன் என்னதான் பண்ணுறதுங்கிறதே சத்தியமாக தெரில. ஏன்னா அவ்வளோ ஒரு வெறித்தனமாக பண்ணியிருக்காப்புல நம்ம ஷெரீஃபு. அண்டு அவர் வந்துட்டு நானும் ஏதோ எதிர்பார்த்தேன், நான்ட்டு அப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. அவங்க உள்ளே வரும்போது ஒரு பேச்சு கொடுத்தாங்க பாருங்க, அந்த பேச்சு மாதிரி எனக்கு தெரில. இது வந்துட்டு நார்மலாக பண்ணியிருக்காங்களா இல்லை வேணுக்குமே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதும் சத்தியமாக தெரியல. அண்ட் அடுத்து வந்துட்டு என்னென்னா, நம்ம உள்ளே வந்துட்டு ஒரு எவிக்ஷன் நடந்துச்சு. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், வீடியோ பார்த்துருந்தீங்க. அந்த எவிக்ஷன் என்னென்னா, நம்ம சஞ்சனா எவிக்ஷன். அந்த சஞ்சனா எவிக்ஷன் போனது கூட எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அந்த சஞ்சனாவை நாமினேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபீல் பண்ணாங்க பாருங்க, அச்சோ அதை தாங்க என்னால் தாங்கிக்கவே முடியல. ஏன்னா அந்த அஞ்சனா வந்துட்டு சச்சனா அந்த சச்சனா வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம எல்லாருமே நாமினேட் பண்ணுறாங்க. யார் சஞ்சனாவை நாமினேட் பண்ணியிருக்காங்கன்னா, தீபக்கு அண்ட் அன்சிதா அண்டு நம்ம ஜாக்லைன் அண்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ரவிச்சந்திரன் அண்டு ரஞ்சித். இவங்க எல்லாருமே ஷெரீஃப், ரஞ்சித், இவங்க எல்லாருமே வந்துட்டு சஞ்சனாவை வந்துட்டு நாமினேட் பண்ணுறாங்க. நாமினேட் பண்ணும்போது அவங்க வந்துட்டு நாமினேட் பண்ணும்போது கூட தெரில, ஆனால் போனதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க பாருங்க, ஸோ அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அந்த டிராஃபியை உடைக்கும் போது நம்ம அர்ணவ் அவர்லாம் போயிட்டு அப்படியே கண்ணை வசிக்கிட்டு போகிறாப்புல. எனக்கு என்னையா என்ன வந்தவனே நாடகத்தை போட ஆரம்பிச்சிட்டிங்களே அப்படிங்கும்போது அப்படியே காண்டாவது. ஏன்னா அவ்வளோ காண்டாவது. இவங்களும் ஒரு பிக் பாஸ் ஒரு சொல்ல முடியாத ஒரு தருணத்தை வச்சுருக்காங்க. ஏன்னா எதுக்கு மக்களுக்கு தான் இந்த ஓட்டிங் லிஸ்ட்டு போட்டிருக்கீங்களா, இல்லை நீங்களே வச்சுக்கிட்டு நீங்களே ஒரு டிராஃபியை கொடுத்துட்டு நீங்களே கொடுத்து அமுச்சு விட்ற வேண்டியதானே? எதுக்கு இந்த மக்களுக்கு போட்டி? மக்களுக்காக தான் இருந்தது, மக்கள் பண்ணுறது தான் இருந்தது, நாங்கள் வச்சுருக்கோம். இதில் மக்கள் இப்போ எதுவுமே பண்ணதே கிடையாது. இந்த ஒரு எவிக்ஷன் வந்துட்டு மக்கள் ஓட்டு போட்டதும் கிடையாது, மக்கள் என்ன பண்ணாங்கன்னே தெரியாது. மக்கள் பாவம், அந்த பொண்ணு சின்ன பொண்ணு தான், அது வந்துட்டு அது என்னென்ன கனவோட வந்துச்சோ தெரில. ஏன்னா ஒரு 4-5 நாள் இருந்திருந்தா கூட சத்தியமாக தெரிஞ்சிருக்காது. ஏன்னா ஒரு வாரம் 1 வீக் இருந்திருந்தா கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணியிருக்கலாம். ஓகேடா சரி விடு, இது இப்படி பண்ணியிருக்காங்க போயிருப்பாங்க அப்படின்னு 24 hours தூக்கி விட்டாங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதுவும் நம்ம டிராஃபியை உடைக்கும் போதெல்லாம், நம்ம அப்படியே டிராஃபி உடைக்கும் போது அப்படியே இவருக்கு நம்ம தலைமை யாரு ரஞ்சித்துக்கு அப்படியே கண்ணை கசக்குறாரா இல்லை சிந்துறாரான்னு கூட தெரில, அப்படி ஒரு இதாக பண்ணிட்டு இருந்தாப்புல. அண்ட் இவங்க எல்லாருமே வந்துட்டு டாப் லிஸ்ட்டில் வந்துட்டு நம்ம சஞ்சனா இருந்தாங்க எவிக்ஷனில், ஓகேங்களா? சஞ்சனா அண்டு ஜாக்லின் அண்டு ரவிச்சந்திரன் அவங்க வந்துட்டு இருந்திருந்தாங்க. அவங்க இருக்கும்போது வந்துட்டு ஓட்டிங் லிஸ்ட்டு ஒரு பாயிண்ட் வந்துட்டு நம்ம சஞ்சனாவுக்கு வந்துட்டு ஏறிடுச்சு, ஒரு ஓட்டு. அது யாராலன்னா நம்ம ரஞ்சித்தால் தான் ஏறிச்சு. நம்ம ரஞ்சித் அந்த லாஸ்ட்டு வந்துட்டு ஓட்டிங் வந்து ரஞ்சித் தான் போட்டார். ரஞ்சித் போடும்போது அந்த லாஸ்ட் ஓட்டிங் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட்டாக மாறி இருந்தால் கூட கொஞ்சம் ஒரு கரெக்டாக இருந்திருக்கும். அண்ட் அப்படி இல்லைன்னா கூட ட்ராவாக கூட ஆகிருக்கலாம். ட்ராவாக ஆகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு எவிக்ஷன் நடந்திருக்கலாம். அப்படிங்கும்போது இவங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்படியே ஒரு சரி தூக்குறோண்டா அப்படியே கணக்கு போட்டு வந்துருப்பாப்புல இருக்கு. வீங்களுக்கு இத்தனை வீங்களுக்கு இத்தனை தூக்கி விடு இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி தூக்கிட்டு இருப்பாங்க. அப்படிதான் ஒரு பிளான் பண்ணி தான் தூக்குன மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா வீங்களாம் தூக்கிட்டு, ஆனால் தூக்கி விட்டு ஒரு கவலைப்பட்டா கூட அப்படியே கண்ணை கசக்கிறேன். இப்படியா கண்ணை கசக்கிட்டு போங்கடா விட்டோம்டா, ஐயோ நல்ல பொண்ணை விட்டோமே அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்ணை கசக்கிட்டு நம்ம ரஞ்சித்லாம் அப்படியே துடிக்குது மனசு. எனக்கெல்லாம் அப்படியே பக்குன்னு அடிக்குது. எனக்கு என்ன சொல்றதுன்னு கூட தெரில. அப்படிங்கும்போது அப்படியே காண்டாவது ரஞ்சித்தெல்லாம் பார்க்கும்போது. நம்ம அன்வர் அங்கிட்டு போயிட்டு அழுகுறாப்ல, ஸோ போயிட்டாங்களே சஞ்சனா, ஐயோ நல்ல பொண்ணு எந்தெந்த கனவோட வந்திருக்குன்னு தெரில, அந்த பொண்ணை போய் தூக்கி விட்டீங்களேடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சஞ்சனா பற்றி நல்ல ஒரு ஸ்பீக் கண்டென்ட்டாக போட்டு நம்ம தலைவன் வந்துட்டு இவன் வந்து நம்ம அன்வரை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் வந்துட்டு ஒரு ஃப்ரேம் கண்டு நடிக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவர் ரியாலிட்டியவே இது வந்த வரைக்கும் இன்னும் ரியாலிட்டி அப்படி சொல்லவே கிடையாது. அவர் ஏதோ ஃப்ரேமுக்கு தான் நடிக்கிற மாதிரி எனக்கு சத்தியமாக தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். சஞ்சனாவை தூக்கணும் கரெக்டாக தப்பாங்கிறது கமெண்ட் பண்ணிட்டு போங்க. டாட்டா.